ஜானகி சந்தியாசில்ல நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. பூசாரியை வச்சு மாயா மாஸ்டர் பிளான் போட்டு ரகுராம் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரபராதின்னு நிரூபிச்சிடுறாங்க ஊர் மக்கள் முன்னாடி. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகிட்ட தேவி மாதிரி ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திக் வந்து கோவமாக தேவி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் வந்தப்போ நீ வந்து வரலையே அப்படின்னப்ப, அது நான் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதனால் வர முடியல, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதான விஷயம். என் அத்தை வந்து புதுசாக வந்து நிறைய வெரைட்டியாக வந்து லேட்டஸ்ட் மாடல் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக நிறைய நகை வச்சுருக்காங்க. இப்போ தான் வாங்கியிருக்காங்க, அதை நான் உன்கிட்ட வந்து தரேன். அப்போ அதை போய் நீ நல்லபடியாக போட்டுட்டு உன் பார்ட்டியில் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ சும்மா கெத்தாயிரு. இந்த கார்த்தி வந்து தேவிக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், நீங்கள் என்ன நிஜம்லே கொடுக்குறேங்கிறீங்க, பரவாயில்ல நான் உன்னை வந்து நேரில் பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு 5 மணிக்கு வந்து பார்க்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ட்ரெடிஷ்னலான நகைனா நிச்சயமாக வந்து நம்மளோட குடும்பத்தோட பாரம்பரிய நகையாக தான் இருக்கும். அந்த புவனேஸ்வரி தான் எல்லா திட்டமும் போட்டிருக்கா. இப்போ நம்ம நேரில் வர சொல்கிறானே இந்த கார்த்தி, நம்ம போனால் மாட்டிப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு மாயா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக சிவராமன் போய் வந்து ரகுராமை பார்க்குறதுக்காக ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோடனே, சார் நான் ஒரு 5 நிமிஷம் என் அண்ணனை பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை பார்க்க முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன சார் இவ்வளோ தூரம் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நாங்களும் பார்த்து போராடி தான் இருக்கேன் சார், என் அண்ணன் சார் அப்படின்னோடனே, சரி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க, அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றின்னு சொல்லி ரகுராம் வந்து போய் வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்னை மன்னிச்சிடுறேன், நீ எதுக்குடா சிவா இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, இல்லை நீங்கள் இந்த மாதிரி நிலமையில் நீ இருக்கிறதுக்கு காரணமும் நான் தானே அப்படின்னு சொன்னோன்னே, நீயும் காரணமா எனக்கு புரியல அப்படின்னோடனே, யார் நகையை எடுத்தாங்கிற விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, யார் அப்படின்னோடனே, வேறு யாரும் இல்லைண்ணா பார்வதி தான் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நீ, அவள் எதுக்காக எடுத்தா அப்படின்னோடனே, இந்த மகாலிங்கம் தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திட்டம் போட்டு எனக்கு கௌரவம் கிடைக்கல அப்படின்னு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்கள் மேலே பழியை போட்டு குடும்ப கௌரவத்தை போக்குறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போயே இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன், அதிகாரிங்கக்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம், அவளை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சிவா நில்லு, யாரை கேட்டு நீ இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ முடிவு எடுக்கிற, இப்போ பார்வதி வந்து நம்ம குடும்பத்து பொண்ணு, நீ வந்து தப்பெல்லாம் பண்ணாத, அவசரப்பட்டு எதுவும் சொல்லாத அப்படின்னப்ப, முடியாதுன்னு நீங்கள் வந்து இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அவள் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கலாமா. இங்கே பாரு சிவராமா, ஒன்று புரிஞ்சுக்க, பார்வதி வந்து ஏதோ ஒரு உன் மேலே உள்ள பாசத்தினால இப்படி பண்ணிட்டா, அதுக்காக வந்து உனக்கு ஒரு பையன் இருக்கான், பார்வதியை வந்து இப்படி பழி போட்டுறாத. ஆமாம் இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னோடனே, இல்லைண்ணே அன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இப்போ வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னோடனே, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு, இந்த பழி வந்து என் மேலேயே இருக்கட்டும், பார்வதி வந்து ரொம்ப பாவம், அவள் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டா, எனக்கு என்ன நான் சொல்கிறேன், இது இவ்வளோ பெரிய விஷயம், டேய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா பேசாத, விட்டு தள்ளு, இதை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னோடனே, சரிண்ணே உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமாண்ணா அப்படின்னு, விடுறா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சிவராமனை வந்து அனுப்பி விட்றாங்க. அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணி தேவிக்கிட்ட வந்து பேசினோன்னே, நான் இந்த பார்க்கில் தான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் ஆளையே காணுமே அப்படின்னு, இன்றைக்கி எவ்வளோ லேட்டானாலும் அவளை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பக்கம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து மதுமிதா வந்து செம்ம மாதம் வராங்க. வந்தோடனே, ஹாய் கார்த்திக் எப்படி இருக்க அப்படின்றப்ப, நீ நேரில் பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்க அப்படின்னோட, சரி எனக்காக கொஞ்சம் நகை மட்டும் ஒரு 1 ஹவர் தான், நான் போயிட்டு வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் தேவி, நீ பார்க்க வந்து நேரில் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு, தேங்க்ஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு, நகை வந்து இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி, பார்க்கலையா அப்படின்னு, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை செக் பண்ணாமல் அப்படியே வந்து தோளில் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் கை கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உடனே வந்து இதே இடத்துலையே நம்ம வந்து நகையை கொடுத்துட்றேன் அப்படின்ற, பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் கிளம்பி வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து நிச்சயமாக வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட வேண்டியதுதான், நிறையா சொத்து வேறு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான்னு அவர் கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே நகையை எடுத்துகிட்டு வந்து மதுமிதா வந்து மாயா கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே வந்து செக் பண்ணி பாரு உங்கள் வீட்டு நகையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாம் இது எங்கள் வீட்டு நகையே தான், ரொம்ப தேங்க்ஸ், நான் கூட வந்து எப்படி கார்த்திகை சமாளிக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்கேன், உன் உதவியை மறக்க மாட்டேன், இதெல்லாம் என்ன நீ எப்போ வேணாலும் என்கிட்ட உதவி கேளு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அதிரடியாக டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பெரியப்பாவை வந்து வெளியில் கொண்டு வரணும்னா இதுக்கு ஒரே தீர்வு சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பூசாரிக்கிட்ட வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாயா இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு, என்கிட்ட என்னமா உதவி கேட்கணும் அப்படின்றப்ப,
இல்லை நீங்கள் வந்து நகையை வந்து எங்கள் பெரியப்பா எடுத்திருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. ரகுராம் ஐயா சொல்லிதாம்மா நான் இந்த வேலையிலேயே சேர்ந்தேன். அவர் மேலே எனக்கு மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்குது. இந்த ஊருக்காகவும் சரி எனக்காகவும் சரி எல்லாமே நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அவர் மேலே வந்து தேவையில்லாமல் பழிய போட்டுட்டாங்க. நான் நிச்சயமாக அவர் தப்பு பண்ணலன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படின்னா எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்வியா? சொல்லுமா, ரகுராம் ஐயாக்காக நான் என்ன வேணாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அந்த நகை வந்து நான் வந்து என்கிட்டக்க தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எப்படிம்மா உன்கிட்ட வந்துச்சு சொல்லு அப்படின்னோடனே, இது இப்போ மட்டும் அதை பற்றி கேட்காதீங்க. எங்கள் குடும்பம் வந்து பிரியணும், சூழ்ச்சி செஞ்சு என் பெரியப்பா கௌரவத்தை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சி இந்த நகையை வந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு உதவி செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து ஒரு திட்டத்தை வந்து பூசாரிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே, சரிம்மா நீ சொன்னபடியே வந்து நான் செஞ்சிடுறேன் அப்படின்னா ரகுராம் ஐயா நிச்சயமாக வெளில வந்துடுவார்ல அப்படின்னா, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவர் வந்து நாளைக்கு வந்து மாற்றுறதுக்குள்ளே வந்து அவர் நிரபராதின்னு நம்ம நிரூபித்த மாதிரியும் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ தைரியமாக போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா இங்கே வீட்டில் வந்து எல்லோரும் வந்து கவலையோடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சிவராமன் வந்து வராங்க. வந்தோடனே, என்ன சிவராமா, ஜானகிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, அவரை அழைச்சிட்டு வரலையா, ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா, இல்லை நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் எவ்வளோ போராடி பார்த்தேன், அண்ணன் நான் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அண்ணன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்தா மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லோரும் வந்து ஒரே கவலையோடு வந்து ரமணிப்பாட்டிலேருந்து எல்லோரும் இருக்காங்க. மாடியில் வந்து ராத்திரி தனியாக இருக்கிறப்ப சிவராமன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக பார்வதி வராங்க. வந்ததுக்கப்புறமா பார்வதி கிட்டே வந்து, ஏங்க நகையை வந்து உங்கள் வெறும் கையோடு வந்திருக்கீங்க அப்படின்னா, உன்ன மாதிரி வந்து அவர் என்ன முட்டாளா, நீ வேணால் என் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் சோதனை பண்ணிப்பார், என்கிட்ட அந்த மாதிரி யாருமே கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இல்லைங்க அவர் சொல்லி தான் நான் செஞ்சேன். ஆமாம், நீ வந்து அவனுக்காக வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து நீ இப்படி பழி வாங்கிட்ட. ஆனால் அங்கே அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார், அண்ணன் அவருக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியும் நல்லாவே, நீ தான் எடுத்த, உன்னை வந்து உள்ளே தூக்கி வச்சிடலான்னு கூட நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், பார்வதி நம்ம வீட்டு பொண்ணு, அவள் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா, அவரை மன்னிச்சிட்டு எனக்காக வந்து அவளை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நானே பழியை வந்து ஏற்றுக்கிறேன், பார்வதி யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு பார்வதி வந்து திருந்திட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அடுத்த நாள் காலையில் வந்து பூசாரி வந்து கோவிலில் வந்து சாமி ஆடுறாங்க. சாமி ஆடுறப்ப குறி சொல்கிறாங்க. மாயா திட்டம் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் படியே வந்து பூசாரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லோரும் தப்பு பண்ணிட்டீங்க, இந்த எந்த களங்கமும் இல்லாத ரகுராம் மேலே ஏன் பழிய போட்டீங்க, மறுபடியும் சோதிச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து அது உண்மையான தங்கம் அப்படிங்கிற மாதிரி தெரியும்னு அதிரடியாக எல்லோரும் முன்னாடியே சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க ஆத்தா அப்படின்னப்ப, ஆத்தா இப்படி சொல்லுதுன்னா மறுபடியும் சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர வைக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னே ஆசாரியும் வர சொல்கிறாங்க, தங்க ஆசாரி. ஆசாரி வந்துட்டு கரெக்டாக சோதிச்சு பார்க்குறாங்க. சோதிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இந்த மாதிரி இதுதான் உண்மையான தங்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஊர் மக்கள் முன்னாடி வந்து நிரூபிச்சிடுறாங்க நம்ம மாயா. அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரியும் சரி மகாலிங்கமும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாயாவும் ஜானகியும். அதோட வந்து எபிசோட அதிரடியாக முடிச்சிருந்தாங்க.